ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா வெங்காய சட்னி பார்க்க போகிறீங்க. இது வந்து தக்காளி சட்னியும் சொல்லுவாங்க. நம்ம இந்த மாதிரிக்கு டேஸ்ட்டே பண்ணிக்க சொல்ல லஞ்சுக்கு கூட கட்டி கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து இப்போ நான் 4 வெங்காயம் எடுத்து மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஃப்ரெஷ்ஷான வெங்காயம் எடுத்துக்கிட்டு அப்புறம் தக்காளியும் அதே மெஷர் தான். இதை வெங்காயத்தை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தக்காளியும் அதே மெஷரில் நீங்கள் 4 ஃப்ரெஷ்ஷான தக்காளி எடுத்துகிட்டு கழுவிட்டு கட் பண்ணிக்கோங்க மீடியமான சைஸில். இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே போல் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு அதை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கணும். நல்லா இல்லை திக்காக கட் பண்ணணும். இந்த மாதிரி மீடியமாக கட் பண்ணாதான் மிக்சியில் அரைக்கும் போது அரைப்படும், இல்லைன்னா அரைப்படாது. அங்கங்கே அந்த வெங்காயம் தக்காளிலாம் இருக்கும். அப்புறம் இதை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம் வந்து போட்டுட்டு கண்ணாடி பதம் வந்துட்ட உடனே தக்காளி போட்டுக்கணும். தக்காளி போட்டுட்டு அப்புறம் அதுவும் நல்லா ஒரு மாதிரி எல்லாமே நல்லா வெந்துட்ட உடனே உப்பு போடணும். அப்புறமா தான் உப்பு போடணும். நான் வந்து உப்பு போடுறேன் பாருங்கள். அப்போது சொல்ல உப்பு வந்து உங்களுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு அப்புறம் இது காரத்துக்கு வந்து நீங்கள் மிளகாத்தூள் கூட போட்டுக்கலாம். நான் வந்து வத்த மிளகா போட்டிருக்கேன், காஞ்ச மிளகா. இந்த காஞ்ச மிளகா வந்து நான் வந்து மேலே இருக்க கொம்பை மட்டும் வெட்டிட்டு அதை போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரிக்கு போட்டுக்கோங்க. நான் இப்படி போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணிவிட்டு ஃபேனில் காய வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து உள்ளே வச்சுருந்தீங்கன்னா அது காயறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ இது காஞ்சிட்ட உடனே சூடு தம்மி போயிட்டு உடனே மிக்சியில் போட்டுட்டு ஃபைன்டிங்காக அரைச்சி எடுத்துக்கணும். 2 பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா அரையும். ஃபைண்டாக அரைச்சிட்ட உடனே இது வந்து டேஸ்ட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது வந்து தோசை, இட்லி எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட்லாம். நாங்கள் இன்றைக்கி சூஸ் பண்ணியிருக்க டின்னர் வந்து இட்லி. இதுக்கு வந்து நாங்கள் வச்சு சாப்பிட போகிறோம். பாய்.